don't have time. Exam fear வேற. Good morning. Don't have time. அசைன்மெண்ட் நாளைக்கு சப்மிட் பண்ணி நாளைக்கு டெட்லைன். உங்களுக்கு சத்தியமாக டைம் இல்லை ஓகேங்களா? குக்கிங் சாப்பிடுங்க. எதுக்கு பிளேட்டுக்கு மாற்றி கழுவி எக்ஸாம் ஃபியர் வேறு. நம்ம வாழ்க்கையில் லைட் எரிய படித்து தானே ஆகணும். சொன்னோன்னே லைட் எரியுதே. அதாவது 26 அக்டோபர் நாளைக்கு எனக்கு எக்ஸாம். நான் 25 அக்டோபர் தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். பொதுவாக நமக்கு இந்த எக்ஸாம் ஃபியர்லாம் இல்லைன்னு சொன்னாலும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அது எப்படியோ வந்துடுது. அது எக்ஸாமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சரியாகுது. டே ஸ்காலராக இருக்கும்போதே நல்லா தூங்கி விழுந்த நான் இப்போ வெறும் லெக்சரை வீடியோவில் மட்டும்தான் பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ தூக்கம் வருது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் லைட் எரியணும்னா நம்ம படித்து தான் ஆகணும். நான் ஃபேஸ் பண்ணுற சேமை ஆன்லைன் டிகிரி பண்ணுறவங்களோ இல்லை கரஸில் டிகிரி பண்ணுறவங்களோ கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வீடியோ என்னமோ 12 நிமிஷம் தான், ஆனால் அதை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம். ஸ்கூல்லலாம் இருக்கிற கிராஃபையே பார்த்து போட்டுட்டு போக மாட்டேன். இங்கே வந்து புதுசாக நானே கிராஃப்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். இல்லை எக்ஸாம் சென்டருன்னு சொல்லி நேற்று ஹால் டிக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே. நானே சிட்டி அவுட்டர்னா என்னோடய அவுட்டர்லேருந்தே 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் போலையே. எல்லா கஷ்டமும் எத்தனை நாள்? வெறும் 5 வருஷம்தான். பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கணும். இப்படியோ அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. எல்லோரும் தூங்குகிற நேரமும் வந்தாச்சு. குட் நைட். நாளைக்கு எக்ஸாமில் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நர்வஸாக பயமாக இருந்துச்சு. பட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சுற்றி பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. என்விரான்மெண்ட் க்ரீனரியா அப்படியே மவுண்டெயின் வியூவில் சூப்பராக தான் இருந்துச்சு. ரிசல்ட்டை நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அது வந்தப்புறம் சொல்கிறேன். டாட்டா பாய். When I get older, I will be stronger. They'll call me freedom, just like a waving flag.